ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி ரோஜா செடியில் வந்து பெரிய பூ பூக்கிறதுக்கு ஃபெர்டிலைசர் நான் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடி பாருங்கள், பெரிய பூ பூக்களை இருந்தாலும் பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி, சின்ன பூ தான் பூத்துது. இப்போ நம்ம வந்து பெரிய பூ பூக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிற போல் வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்திங்கன்னா பெரிய பூ பூக்கும். இப்போ இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு பெரிய பூ பூக்கும்போது கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன். இப்போ நம்ம எப்படி கொடுக்கறதுன்னா, நீங்கள் வந்து ஆர்கானிக் கிரானுவல்ஸ் வச்சுருந்தா என்பிகே அது போடுங்க, இல்லைன்னா இந்த ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது கூட எப்படி போடணும்னு தெரியாமல் தான் செடியெல்லாம் காஞ்சி போகுது. அது எப்படி போடணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஏற்கனவே சாமந்தி செடிக்கெல்லாம் போட்டிருக்கேன். இருந்தாலும் ரோஜா செடிக்கு எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் சாமந்தி செடி கூட எப்படி போடணும்னு காமிச்சு வீடியோ பண்ணியிருக்கேன். அது போல் சாமந்தி செடிக்கு போட்டுக்கோங்க. இது வந்து ரோஜா செடிக்கு நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். இப்போ தயிர் நம்ம வாங்குகிறோம் கிளாஸில், அந்த தயிர் பிளாஸ்டிக் கிளாஸில் கூட நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தயிர் வச்சுருந்தா அதில் ஒரு அரை ஸ்பூன் தயிர் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு நீங்கள் போட்டுக்கணும். இப்போ வந்து 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன் நான், 3 பங்கு தண்ணி அது கணக்கு. நல்லா வந்து இது போல், இது வந்து தயிர், இந்த கிளாஸு நல்லா புளிச்ச தயிர் தான் இது. இந்த கிளாஸ்லேயே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் கொடுக்கணும், அப்போ தான் பெரிய பூ பூக்கும். பாருங்கள், இது வந்து வாழைப்பழம் தோல். ஏற்கனவே இது போல் நான் தண்ணியில் பிசைஞ்சிட்டு தண்ணியில் போட்டு பிசைஞ்சிட்டு 3 days ஃபர்மெண்ட் பண்ணது ரோஜா செடிக்கு ஊற்றலாம். இது தனியாக கூட ஊற்றலாமான்னா ஊற்றலாம். நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னா நீங்கள் இது மட்டுமே கூட ஊற்றிக்கலாம். இது வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றினா நிறைய மொட்டு வைக்கும். பெரிய பூ பூக்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறது சின்ன கன்று, சாமந்தி கன்று இதில் இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம இது போல் போடணும். ஏன்னா இப்போ சின்ன கண்ணது அதுக்கிட்டலாம் போடாமல் சொல்கிறேன். அது எப்படி போகும், அதுக்காக தான் நம்ம வந்து ரோஸ் பவுட்ரு இது போலலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த போல் சாமந்தி கண்ணு பக்கத்தில் இல்லாமல் இருந்தால் நல்லது பதியத்துது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பாதிப்பாகும். சப்போஸ் வந்து கெமிக்கல் அதிகமாக ஆகக்கூடாது. ஆனால் இந்த ரோஸ் பவுட்ரெல்லாம் வந்து கெமிக்கல் கம்மி தான் சொல்கிறாங்க, அதனால எந்த பாதிப்பு வராது சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் முன்னெல்லாம் போட்டிருக்கேன். நிறைய போட்டால் செடி வந்து ஸ்கேல் வருது. ஸ்கேல்னால் இந்த மெயின் தண்டு பக்கம்லாம் தண்டெல்லாம் வந்து கொப்பளமாக ஆகிடும். அது போல் வராமல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் போல் இதே போல் நான் கொடுக்குற போல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரோஸ் மிக்ஸு பாருங்க. இது வந்து வேப்ப முன்னாக்கு சின்ன தொட்டிக்கு ஒரு அரை ஸ்பூன் தான் நீங்கள் சேர்க்கணும். அரை ஸ்பூன் சேர்த்துட்டு இந்த வாழைப்பழம் தோல் தண்ணி பாருங்கள், இது வந்து வாழைப்பழம் தோல் தண்ணி. கொஞ்சம் போல் கவுமேனூர் மாட்டுசாணம் ஒரு ஸ்பூனு போதும். பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இதில் ஏற்கனவே நான் வந்து பனானா பீல்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். அது எப்படி மக்கறதுக்கு லேட் ஆகும், அதனால இது போல் தண்ணியாக ஊற்றும்போது சேர்த்துக்கலாம். ஆனால் தண்ணியாக ஊற்றிட்டு ஏற்கனவே இருக்குது பனானா பீல்ஸ் வாட்டர், அது செடிக்கு ஊற்றிட்டேன் நான் 2 days முன்னாடின்னா அதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்து ரோஸ் மிக்ஸ் பவுட்ரு வந்து நம்ம போடணும். பாருங்கள், ரோஸ் மிக்ஸ் வந்து எந்த அளவு எடுக்கணும்னா ரொம்பலாம் போடக்கூடாது. பாருங்கள், இது போல் 2 பிஞ்ச் அவ்வளோதான், கொஞ்சமாக தான் போடணும். அப்படி ஸ்பூனில் கணக்குனா குட்டி ஸ்பூன் வச்சா ஒரு அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன் தான் போடணும். இப்போ 10 days ஒன்ஸ் நீங்கள் 1/4 ஸ்பூன் போட்டால் கூட அது கூட ஓகே தான். நல்லா செடிக்கு எந்த பாதிப்பு இல்லை. அது கொஞ்சமாக போட்டால் தான் நல்லது. அதிகமாக போட்டால் செடி கருகிடும். செடி கருகள் வராமல் பிளான்ட்டு நல்லா வளரணுன்னா குறைவாக போட்டுட்டு இது போல் ரோஜா செடி கொடுத்திங்கன்னா பெரிய பூ கண்டிப்பாக பூக்கும். நிறைய பெட்டல்ஸோட ஏற்கனவே ஆரஞ்சு கலர் பூலாம் ரோஜா பூலாம் காமிச்சிருப்பேன், பெரிய அடுக்கு பூலாம் பூத்துன்னு சொல்லிட்டு. அது போல் தான் இதுவும் பூக்கும் நான் சொல்கிற போல் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா. ஆனால் அப்போ நான் வந்து ரோஸ் மிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல, இப்போ நான் வந்து ரோஸ் மிக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த பவுட்ரு போட்டு எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் காமிக்கணும். அதனால் கண்டிப்பாக இது நான் வந்து ரோஸ் கலருக்கெல்லாம் போட்டிருக்கேன். அந்த சென்ட்டு ரோஜா இருக்குது பாருங்கள், போன வாட்டியெல்லாம் நிறைய பூ பூத்து சொல்லிட்டு அதுக்கெல்லாம் இது போல் ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிக்கெல்லாம் நான் போட்டிருக்கேன். அது போல் போடும்போது கூட பெரிய பூ பூக்கும். ஆனால் ஒரு கிளாஸு 1.5 கிளாஸ் தான். இந்த தொட்டிக்கு வந்து 3/4 கிளாஸ் தான் பிடிக்குது பாருங்கள், தண்ணி கீழே வருது. அதனால் நிறைய ஊற்றக்கூடாது. ரோஸ் மிக்ஸ் வந்து இது போல் நீங்கள் ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா பூக்கள் பூக்கும். ரோஜா செடியில் அடுக்கு பூக்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.